இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் விண்ணகத்திற்கு செல்லும் ஒரே வழி நற்கருணையை பின்தொடர்வதுதான். இதைதான் புனித 10ஆம் பத்திநாதர் விண்ணகத்திற்கு செல்லும் சுலபமான வழி நற்கருணை என்று சொல்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் நாம் நற்கருணையை பெற்ற பிறகு தன்னையே தான் மறந்து இறை இயேசுவிடம் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் எப்பொழுதும் நற்கருணையை உட்கொள்கின்ற பொழுது அந்நேரத்தில் இறை பிரசன்னம் நம்மிலே முழுமையாக நிறைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். விண்ணகம் என்றதற்கு பொருள் நற்கருணை மட்டும்தான். வெறும் வெண்மை நிறைந்ததை மட்டும் நாம் பார்க்காமல், வெறும் சடங்கு மட்டுமே நாம் பார்க்காமல், நற்கருணையிலே நம் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நற்கருணை பெற்றால் மட்டுமே நாம் விண்ணகத்திற்கு செல்ல முடியும் என்பதை நாம் கண்ணோக்கி நாம் நற்கருணை பெறுகின்ற பொழுது தூய உள்ளவர்களாய் வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.